எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது டாக்டர். வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, முடி கொட்டுது, ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவரும் வந்து இருக்குது. நான் டயட் இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம கட் பாக்டீரியாவோட வந்து தொடர்புடையதான ஒரு விஷயமா இருக்கு. இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அடிவயிற்று பகுதியில், அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நைட்டில் லேட்டாக தூங்கும்போது மெலட்டோனின் வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகுது, அது க்ரோத் ஹார்மோனும் ப்ராப்பராக செக்ரேட் ஆகுது. இந்த ரெண்டு விஷயம் வந்து அவங்க பாடியில் ஹார்மோன்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணிடும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாதவிடாய் கோளாறுகள் இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த 7 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். சமீபத்தில் ஒரு 23 வயது பெண், எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது டாக்டர், வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, முடி கொட்டுது, ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவரும் வந்து இருக்குது, சில சமயங்களில் எனக்கு அலர்ஜி ஆகுது, ஒரு சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா எனக்கு திடீர்னு வந்து அலர்ஜி ஆகுறது, ரொம்ப டயர்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பிசிஓடியும் இருக்குதுன்னு சொன்னாங்க, தைராய்டும் வந்து பார்டர் லெவலில் வந்து இருக்குது, ஸோ ஃபேமிலியில் டயபெட்டிஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பீரியட்ஸ் இர்ரெகுலர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இந்த 7 விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருந்தது. ஸோ அதே மாதிரி உடம்பு வெயிட்டும் வந்து நல்லாவே வந்து குறைஞ்சிது. சில சமயங்களில் நான் ரொம்ப வந்து கோபப்படுவேன் டாக்டர், அதெல்லாமே வந்து இப்போ எனக்கு குறைஞ்சிருச்சு, ஒரு பேலன்ஸ்டான ஒரு மைண்டும் பாடியும் வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தது டீடாக்ஸ் தான். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து டீடாக்ஸு. ஸோ பிசிஓடியோ இல்லை தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, இது கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் கட் பாக்டீரியா தான் ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து அதில் இருக்கும். ஸோ நீங்கள் நான் டயட் இருக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே நம்ம கட் பாக்டீரியாவோட வந்து தொடர்புடையதான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ பிரியாணியே சாப்பிடக்கூடாது, இல்லை வந்து நான் வந்து சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன காரணமே தெரியாமல் ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கட் பாக்டீரியா பேலன்ஸ்டாக வச்சுருந்தா தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நார்மல் ஆகும். ஸோ அதனால தான் முதல்ல அவங்களுக்கு நம்ம 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை வந்து கொடுத்துருந்தோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து 3 மாதம் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரல. இந்த டீடாக்ஸ் எடுத்த போதே வந்து அந்த டீடாக்ஸ் முடிக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றினது. 2வது அதிகப்படியான பித்தம், அந்த பித்தத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணி பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைஞ்சிது. ஸோ அவங்களுடைய கட்டு வந்து முதல்ல பேலன்ஸ்டாக இருந்தது. ஸோ இந்த முதல் விஷயம் இதை தான் வந்து நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். 2வது வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்க. 2 நாள் முடியலைன்னா அட்லீஸ்ட் 1 நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்கிறத சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அடிவயிற்று பகுதியில், அதே மாதிரி இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது அந்த பாடி ஹீட் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுனால இன்ஃப்ளமேஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது, ஸோ பித்தம் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் அவங்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு சினிடெக்ஸ் சூர்ணம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. 3வதாக அவங்களுடைய உணவு முறைகளில் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய கார்போஹைட்ரேட் இல்லாமல் நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பு வகைகளும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும், அதே மாதிரி நல்ல வெஜிடபிள்ஸும் பழங்களும் வந்து அவங்கள எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்து கொடுத்தது. ஸோ அவங்க பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைச்சிது. ஸோ அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது, அதிகப்படியான பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிறது, இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டு நிறைய ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பு வகைகளும் வந்து கொடுத்துருந்தோம். காலையில் எழுந்த உடனே ஒரு ஊற வச்ச நட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி காலை உணவாக நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்,
பயறு வகைகள், அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை, வேக வச்ச மீன் வகைகள், இதெல்லாமே வந்து நம்ம அவங்கள எடுத்துக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறி கீரைகளையும் வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணாங்க. 4வதா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து 12 ஹார்ஸ் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்தால் போதும். ஸோ நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் 7 மணிக்கு உணவை எடுத்துக்கிறது. இது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து கம்மி பண்ணி ஸோ பாடியில் கழிவுகளை வந்து வெளியேற்றுனது. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ 5வதா அவங்களுக்கு யோகா பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ வாக்கிங் போகிறதுக்கு, எனக்கு வந்து ஒரு ஜிம் போகிறதுக்கெல்லாம் வந்து ஃபெசிலிட்டி இல்லைன்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ ரெகுலராக 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி காலை இரவு 2 வேளையும். அது கூட தோப்பு கரணம் வந்து போடுறது, 50 முறை தோப்பு கரணம் போடுறது. இந்த 2 விஷயத்தை மட்டும் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு பாடி வெயிட்டும் நல்லா வந்து குறைஞ்சிது. அவங்களோட மெயினாக அந்த அப்டாமனில் இருக்கக்கூடிய மசில்ஸு, தொப்பை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஸோ இதையும் வந்து அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 5வதா அவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம் வந்து கருஞ்சீரகம், சதக்குப்பை, மரமஞ்சள் டீ. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்த டீ வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். கருஞ்சீரகம், சதக்குப்பை, மரமஞ்சள், இது 3யுமே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு டீ மாதிரி வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணும்போதே அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து நல்லா ரெகுலராக வந்து மாற ஆரம்பிச்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஒரு அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அலர்ஜி வந்து ஆகிறது, ஒரு சில ஃபுட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னா உடனே அலர்ஜி ஆகிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ பாடி வந்து நல்லா ஆக்டிவாக வந்து மாற ஆரம்பிச்சிது. இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுக்கான எல்லா சிம்டமே அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருஞ்சீரகம் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதே மாதிரி சதக்குப்பை அப்படிங்கிறது பெண்களுக்கான அந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. 3வதாக இருக்கக்கூடிய மரமஞ்சள் அப்படிங்கிறது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு, இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு, தைராய்டை ஒழுங்காக செயல்படுத்த வைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த ஒரு மூலிகை. இந்த 3ம் சேர்ந்த டீ வந்து அவங்கள நம்ம ரெகுலராக வந்து எடுத்துக்க சொல்லியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணாங்க. 7வதா நைட்டில் சீக்கிரமாக வந்து சாப்பிட்றது, நைட்டில் சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்குறது. இந்த ஒரு விஷயம், ஏன்னா இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் வந்து அவங்க தூங்காமல் இருக்கிறது, காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது. இந்த 2 விஷயமே வந்து அவங்களுக்கு மெட்டபாலிசத்தை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நைட்டில் லேட்டாக தூங்கும்போது மெலட்டோனின் வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகாது, க்ரோத் ஹார்மோனும் ப்ராப்பராக செக்ரேட் ஆகாது. இந்த 2 விஷயம் வந்து அவங்க பாடியில் ஹார்மோன்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணிடும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். நைட்டில் 9 மணிக்கெல்லாம் அவங்களோட ஃபோனை வந்து தூரமாக வச்சுடுங்க. ஸோ 10 மணிக்கெல்லாம் வந்து நீங்கள் பெட்டில் தூங்க போயிடுங்க. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் வந்து அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், காலையில் எழுந்த உடனே ஒரு கிராட்டிடியூடை வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொன்னது. ஏன்னா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டப் வந்துருக்கும். காலையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கான ஒரு கிராட்டிடியூடை வந்து ஃபாலோ பண்ணுறது, இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடுச்சு, உடம்பு வெயிட் நல்லா வந்து குறைஞ்சிருச்சு. முன்ன விட அவங்களுடைய மூடு வந்து நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகுது. அடிக்கடி கோவப்படுறது, இல்லை அடிக்கடி அலறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறது, இந்த எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருந்தது. ஸோ மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்கள், நான் சொன்னேன், இந்த 7 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். அதுவும் பெர்மனண்ட்டாக பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய 7 முறைகளை வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை பிப்ரவரி 1 வாரம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேளச்சேரியில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில்
காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 4ஆம் தேதி புதன்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 12 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 5ஆம் தேதி வியாழக்கிழமை வேலூரில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை பெங்களூர் அல்சூரில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் நேரில் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.